ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி தமிழ் தலைவாசி ரீசெண்டாக பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் அவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டு எழுந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் வீடியோ போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீசன் 9ல் நான் இதே டீமுக்காக தான் விளாட்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ப்ளே பண்ண முடியல. பிகாஸ் ஏன்னா எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. பட் அந்த இன்ஜுரிலேருந்து என்னை ரிகவர் பண்ணி டீம் இந்தியாவில் விளையாட வைக்கிற வரைக்கும் டீம் ஓனர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு சொல்லிட்டு டீம் ஓனர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, கோச் சஞ்சீவ் வந்து எனக்கு எப்போவுமே மேட்ச் விளாடும்போது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுன் வந்து என் தம்பி மாதிரி, அர்ஜுனும் நானும் சேர்ந்து இந்த டீமை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அதை பண்ண முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் பேர் சொல்ல அவர் விரும்பலை. இது மட்டும் இல்லாமல் இன்டிசிப்ளினால தான் என்னை வந்து ரிலீஸ் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. இது 1% அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் நான் கபடியே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் இந்தியா டீமுக்காக விளையாடிருக்கேன். ஸோ டிசிப்ளினா என்ன சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஸோ டிசிப்ளினோட ஒர்த் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போவும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி டீமை வந்து டாப் லெவலுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணது தப்பா இல்லை ரைட்டா?